நீண்ட நாட்களாக நீங்களும் யூடியூப்லலாம் பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் கட்சியோட கொள்கை என்ன, எதை நோக்கி விஜய் பயணிக்கிறாரு அப்படின்னு நிறைய விமர்சனங்களை இது பண்ணியிருப்பீங்க. பட் அந்த விமர்சனங்கள் எல்லாம் ஓரளவுக்கு பதில் கிடைச்சிருச்சா விஜயோட இந்த பேச்சு மூலியம்? இல்லை, அந்த விமர்சனங்கள் முன் வச்சவங்களுக்கு சரியான ஒரு அறிவு இல்லை அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். மக்கள் தானே கேட்டாங்க, மக்கள் கேட்கல, மக்கள் தெளிவாக இருந்தாங்க. மக்கள் தெளிவாக இருந்ததால் தான் அப்போ இங்கே இருந்த சமூக ஆர்வலர்கள், இங்கே இருந்த விமர்சகர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க, இவருக்கு எந்த பார்வையும் இல்லை, புரிதலும் இல்லை, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எது குறித்துமே பேச மாட்டேன்றாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. இப்போ தலைவர் அவர்கள் நீட் குறித்து பேசியிருக்கிறாரு, பாராட்டுங்க, வாழ்த்துங்க, கொண்டாடுங்க செய்யறாங்க, வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் செய்யறாங்க. ஆனா ஏன் முதல் மேடையில பேசாம ரெண்டாவது மேடையில பேசுறாரு? அது குறிப்பிட்ட அந்த 5 நிமிஷம் மட்டும் அதை மட்டும் பேச. அதாவது இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, பேசுனா ஏன் பேசுறாருன்னு கேக்குறீங்க. பேசுனா ஏன் சென்னையில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் ஜனநாயக சக்திகள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மாணவர் அமைப்பை சார்ந்தவர்கள் இன்று கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. நீட் என்கின்ற நுழைவுத் தேர்வை வேண்டாம் என்று. திமுக சொல்றீங்க, ஜனநாயக சக்திகள். நீங்க ஏன் ஒரு பர்டிகுலர் ஒரு கட்சியை மட்டும் நீங்க மத்திய பட்டியலில் இருக்குதுங்க, பொதுப்பட்டியலில் இருக்குதுங்க. அப்ப அந்த பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய ஒரு கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தா நீட்டு மட்டும் இல்லை, எந்த நுழைவுத் தேர்வும் தமிழ்நாட்டுக்குள்ள வராது. நீட்டை ஒழிப்பதற்கு எங்களிடம் தாரக மந்திரம் இருக்குன்னு சொன்னாங்களே, மந்திரம் எங்க போச்சு? அந்த மந்திரத்தோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு எல்லா மாநிலங்களும். அப்ப எதுக்கு நீங்க பொய்யான ஒரு வாக்குறுதியை மாணவர்கள் மத்தியில சொன்னீங்க? நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் எங்களுடைய முதல் கையெழுத்தே நீட்டு ஒழிப்பு தான், நீட்டே இருக்காதுன்னு சொன்னீங்கல்ல. இது வரைக்கும் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்து போனாங்கல்ல நீட்டு நுழைவுத் தேர்வால் பாதிக்கப்பட்டு. அந்த மாணவர்களுடைய இழப்பிற்கு யார் பொறுப்பேற்பது? எதிர்க்கிறோம். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல போதை பத்தி பேசுறாரு, இதுல நீட்டை பத்தி பேசுறாரு. இது ரெண்டு மட்டும் தான் இங்க பிரதான பிரச்சனையா இருக்கா? மற்ற பிரச்சனைகள்லாம் விஜய் தவிர்க்கிறாரா? பேச வேணாம் நடைமுறையில மேடை நாகரிகம், இது இந்த மேடையில நீட் அப்படின்றது பிரதான பிரச்சனையா இருக்கு. இத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க, தாழ்த்தப்பட்டவர்ல இருந்து பட்டியலின மக்கள் இருந்து எல்லாரும் மாணவர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. இந்த கோவத்தை ஏத்துக்க முடியுதுல்ல? இந்த கோவம் ஏன் கள்ளக்குறிச்சி பேசுறப்ப விஜய் அவர்கள் அப்படி ஸ்ட்ராங்கா பேசவே இல்லையே? திமுக இதுக்கு அவ்வளவு பயமா விஜய்? எங்க அரசினுடைய அலட்சிய போக்கு என்று சொல்லி அந்த அலட்சியாவே கண்டனம் அப்படின்றது பதிவு செஞ்சிருக்காங்க. இப்ப திமுகவோட போராட்டங்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக விஜய் பேசியிருக்காங்க. மக்களுடைய போராட்டங்க. நீங்க திமுகவோடு நீங்க ஒப்பிடாதீங்க. நாங்க திமுகவுக்கு நேர் எதிராக அரசியல் செய்ய வந்தவங்க. நாங்க திமுக, அதிமுக போன்ற கட்சிக்கு மாற்றாக ஒரு பிரதான சக்தியாக எங்க தலைவர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மாற்று விஜய் அவர்களா? மாற்று என்பது தமிழக வெற்றி கழகம், எங்க தளபதி அவர்கள் தான். அப்போ அவருடைய ஒவ்வொரு செயல்பாடு என்பது பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் தான் நிற்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பதுதான் ஜனநாயகம். பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பதுதான் சமத்துவம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுவதுதான் உண்மையான சமத்துவம். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் லயோலா மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நீண்ட நாட்களாக நீங்களும் யூடியூப்லலாம் பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் கட்சியோட கொள்கை என்ன, எதை நோக்கி விஜய் பயணிக்கிறாரு அப்படின்னு நிறைய விமர்சனங்களை இது பண்ணியிருப்பீங்க. பட் அந்த விமர்சனங்கள் எல்லாம் ஓரளவுக்கு பதில் கிடைச்சிருச்சா விஜயோட இந்த பேச்சு மூலியம்? இல்லை, அந்த விமர்சனங்கள் முன் வச்சவங்களுக்கு சரியான ஒரு அறிவு இல்லை அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். மக்கள் தானே கேட்டாங்க, மக்கள் கேட்கல, மக்கள் தெளிவாக இருந்தாங்க. மக்கள் தெளிவாக இருந்ததால் தான் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டவர் கட்சியில உறுப்பினராக சேர்ந்தாங்க. மக்கள் கேட்கல. எங்கள் மீது அதிருப்தியில் இருக்கிறவங்க, எங்களை பிடிக்காதவர்கள், அவங்க கேட்டது கொள்கை என்ன, கொள்கை என்னன்னு கேட்டாங்க. தலைவர் அவர்கள் அந்த 3 பக்க அறிக்கையில மிக தெளிவா சொன்னார். கொள்கை என்பது மண்ணுக்கான அரசியலை செய்ய போறேன் அப்படின்றாரு. அப்போ தமிழ்நாட்டு மண்ணுக்கென்று ஒரு அரசியல் இருக்கு, தமிழ்நாட்டு மண்ணுக்கென்று ஒரு கருத்தியல் இருக்கு. அந்த கருத்தியல் தான் சமூக நீதி கருத்தியல், அந்த கருத்தியல் தான் சமத்துவ கருத்தியல், அந்த கருத்தி தான் மதசார்பின்மை கருத்தியல். அந்த கருத்தியலை முன்வைத்து, அந்த கோட்பாடுகளை முன்வைத்து தலைவர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கி மிக சிறப்பான முறையில் முன்னெடுத்துட்டு போனாங்க. இப்போ எங்களை விமர்சிச்சாங்கல்ல, அவர்கள் எல்லாம் இப்போ மூஞ்சி எங்க தூக்கி வைப்பாங்க? நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? உங்க தலைவர் பேசவே மாட்டேன்றாரு, நீட் குறித்து ஏன் வாய் திறந்து பேச மாட்டேன்றாரு, தமிழ்நாடு உரிமை சார்ந்து ஏன் வாய் திறந்து பேச மாட்டேன்றாருன்னு அவங்க சொல்றாங்க. என்னைக்கு 1176 மதிப்பெண் எடுத்து நீட்டிற்காக உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடி தன் உயிரை தியாகம் செய்தாங்கள தங்கை அனிதா அவர்கள். அனிதா அவர்கள் இறந்து கிடந்த போது அந்த வீட்டிற்கு சென்று அனிதாவினுடைய அப்பாவை பார்த்து, உங்கள் வீட்டின் மூத்த மகனாக நான் இருக்கிறேன், உங்களை ஆறுதல் படுத்துறேன், என்றும் நான் துணை நிற்பேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? என்னைக்கு அனிதாவினுடைய வீட்டுக்கு போனாரோ அன்னைக்கே எங்களுக்கு நீட்டு வேணான்ற நிலைப்பாடு தானே.
அதை ஏன் நீங்க உணர்ந்து கொள்ளவே இல்ல? பட் அது நடிகராக நிலைப்பாடு, அரசியல் கட்சி தலைவராக நிலைப்பாடு என்ன அப்படின்றது தானே நடிகராக இருந்தாலும் கேள்வியா அவர் ஒரு இருந்துச்சு. மனிதன் தானே, தலைவராக இருந்தாலும் அவர் ஒரு மனிதன் தானே. அப்ப அண்ணன் என்கின்ற ஒரு உணர்வோடு மாணவர்கள் நீட் என்கின்ற இந்த நுழைவுத் தேர்வினால் பாதிக்கப்படுறாங்க. நீட் என்பது சமூக அநீதி, நீட் என்பது மாணவர்களை கொலை செய்கின்ற விஷச்செடி என்பதை அவர் உணர்ந்தாரு. அந்த உணர்ந்ததின் அடிப்படையில தான் தங்கை அனிதாவினுடைய வீட்டிற்கு சென்று நான் யார் பக்கம் நிற்கிறேன் என்பதை வெளிப்படுத்தினார்ல. அப்ப இங்க இருந்த சமூக ஆர்வலர்கள், இங்க இருந்த விமர்சகர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க? இவருக்கு எந்த பார்வையும் இல்லை, புரிதலும் இல்லை, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எது குறித்துமே பேச மாட்டேன்றாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. இப்ப தலைவர் அவர்கள் நீட் குறித்து பேசியிருக்கிறாரு, பாராட்டுங்க, வாழ்த்துங்க, கொண்டாடுங்க செய்யறாங்க, வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் செய்யறாங்க. ஆனா ஏன் முதல் மேடையில பேசாம ரெண்டாவது மேடையில பேசுறாரு? அது குறிப்பிட்ட அந்த 5 நிமிஷம் மட்டும் அதை மட்டும் பேசி. அதாவது இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, பேசுனா ஏன் பேசுறாருன்னு கேக்குறீங்க, பேசலன்னா ஏன் பேசல அப்படின்னு கேக்குறாரு. இப்ப நீட் குறித்து அவர் பேசியிருக்கிறாரு, நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இந்தியா முழுவதும் இன்று நீட் வேணாம் என்று போராடி கொண்டிருக்காங்க. தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடக்குது, சென்னையில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் ஜனநாயக சக்திகள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மாணவர் அமைப்பை சார்ந்தவர்கள் இன்று கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. நீட் என்கின்ற நுழைவுத் தேர்வை வேண்டாம் என்று. திமுக சொல்றீங்க, ஜனநாயக சக்திகள். நீங்க ஏன் ஒரு பர்டிகுலர் ஒரு கட்சியை மட்டும் நீங்க ஏன் சொல்றீங்க? அவங்க இன்னைக்கு போராட்டம் நடத்திருக்காங்க. எல்லாரும் ஜனநாயக சக்திகள் எல்லாரும் போராடுறாங்க, முற்போக்கு சிந்தனையாளர்கள் போராடுறாங்க, சமூக நீதி வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் சமூக நீதிக்கு எதிராக இருக்கின்ற நீட் வேண்டாம் என்று போராடிட்டு இருக்காங்க. போராடி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு மாமருந்தாக எங்கள் தலைவர் அவர்கள் பேசிய அந்த பேச்சு என்பது அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருதல, ஒரு உத்வேகத்துல தருதல. அப்போ தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிகளும், எல்லா தலைவர்களும், எல்லா முற்போக்கு சிந்தனையாளர்களும், எல்லா சமூக ஆர்வலர்களும் நீட் என்கின்ற விஷச்செடி தமிழ்நாட்டிற்கு வேண்டாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை ஒன்றிய அரசுக்கு நம்ம சொல்லிட்டோம். நீட் அப்படின்றத விலக்கு பெற முடியாது, அதற்கான சாத்தியமே இல்லை அப்படின்னு பாஜக இருக்கக்கூடிய கீழ்மட்டத்திலிருந்து உயர்மட்ட தலைவர்களுக்கு எல்லாரும் சொல்றாங்க. இங்கே திமுகவும் அதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்தாங்க, குடியரசுத் தலைவர்கிட்ட மனு கொடுத்தாங்க, ஆளுநர்கிட்ட இங்கேருந்து வலியுறுத்தினாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. பட் விஜய் அவர்கள் மட்டும் எப்படி நீட் விலக்கு வாங்கி தருவாரு, இல்லை நீட் விலக்கு அவசியம் அப்படின்னு விஜய் சொல்றது மட்டும் எது சாத்தியமாகும் அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்களே. இது சாத்தியம் அப்படின்றதை கடந்து யார் பக்கம் நின்று நம்ம பேசுறோம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஜனநாயகம் 7 வருஷமா இருந்துட்டு தானே இருக்கு. இல்ல அதுதான் நம்ம கல்வி என்பது மத்திய பட்டியலில் இருக்குதுங்க, பொது பட்டியலில் இருக்குதுங்க. அப்ப அந்த பொது பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தா நீட்டு மட்டும் இல்ல, எந்த நுழைவுத் தேர்வும் தமிழ்நாட்டுக்குள்ள வராது. அப்ப அந்த ஒரு முன்முயற்சியை நம்ம முன்னெடுக்கணும்ல. இப்ப திமுக வாய்க்கிலேயே பேசுறாங்கல்ல, நாங்கள் நீட் தேர்வை ஒழிப்போன்றாங்க. நீட்டை ஒழிப்பதற்கு எங்களிடம் தாரக மந்திரம் இருக்குன்னு சொன்னாங்களே, மந்திரம் எங்க போச்சு? அந்த மந்திரத்தோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு எல்லா மாநிலங்களும். அப்ப எதுக்கு நீங்க பொய்யான ஒரு வாக்குறுதியை மாணவர்கள் மத்தியில சொன்னீங்க? நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் எங்களுடைய முதல் கையெழுத்தே நீட்டு ஒழிப்பு தான், நீட்டே இருக்காதுன்னு சொன்னீங்கல்ல. இது வரைக்கும் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்து போனாங்கல்ல நீட்டு நுழைவுத் தேர்வால் பாதிக்கப்பட்டு. அந்த மாணவர்களுடைய இழப்பிற்கு யார் பொறுப்பேற்பது? அப்ப எதுக்கு பொய்யான ஒரு வாக்குறுதியை சொல்றீங்க? மத்திய பாஜக தான் பொறுப்பேற்கணும், மாநில அரசும் பொறுப்பேற்கணும். நீங்க தானே பொய்யான வாக்குறுதி மாநிலத்துக்கு கொடுத்துருக்கீங்க. பிஜேபியும் காரணம், திமுகவும் காரணங்க. எப்படி ஒரே தட்டுல வைக்கிறீங்க? திமுக போராட்டங்கள் எடுக்கிறாங்க, நீட் வேணான்றதுல உறுதியா இருக்கிறாங்க. இன்னைக்கு நாடாளுமன்ற வரைக்கும் அந்த குரல்கள் இருக்குதுன்னா எப்படின்னா முதல் புள்ளி போட்டது திமுக தானே, அதை நம்ம புறந்தளிட முடியாது. நீட் வருவதற்கு காரணமும் திமுக தானே, அதை நம்ம ஒற்றுக்கொண்டு தானே ஆகணும். விஜய் அதை பேசலையே. அதான் சொல்றாருல, ஒன்றிய அரசு, அப்போது வந்த ஒன்றிய அரசு மாநிலத்தில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலில் கொண்டு வந்தாங்க. அப்போ 1975 இருந்து 77 வரைக்கும் யாரோட ஆட்சி நடந்தது? காங்கிரஸோட ஆட்சி நடக்கிறது, எமர்ஜென்சி பீரியடு. அந்த டைம்ல கல்வியை மத்திய பட்டியலுக்கு கொண்டு போறாங்க. அதன் பிறகு 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கின்ற பொழுது 10 ஆண்டுகள் அந்த மத்திய அமைச்சரவையில் யான பலத்தில் யார் இருந்தா சொல்லுங்க? யார் இருந்தா? திமுக இருந்துச்சு தானே. அப்ப நீங்க மத்திய பட்டியலில் இருக்கின்ற கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரதுக்கு எந்த முயற்சி முன்னெடுக்கல? எல்லா அமைச்சர்களும், முக்கியமான அமைச்சரவை எல்லாம் உங்க கட்டுப்பாட்டுல தானே இருந்தது. பட் இங்க நடந்து ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இங்க நீட் வரலையே. அப்ப அங்க அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே இருந்திருக்காங்க. இங்க திமுக அதை எதிர்க்க தானே செய்யறாங்க. அதாவது திமுக என்ன பண்றாங்கன்னா, தொட்டியில ஆட்டியும் விட்டுறாங்க, குழந்தையை கிள்ளியும் விடுறாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த நீட் என்கின்ற அந்த நுழைவுத் தேர்வு வருவதற்கு காரணமே நீங்க தானே. நீங்க ஏன் நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க? இப்ப நாங்க பேசலாம், நாங்க எந்த ஆட்சி அதிகாரத்திலும் இல்லை, நாங்க மத்திய அமைச்சரவையில இல்லை, நாங்க முதல் முறையா இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு மக்களை சந்தித்து பேசுறோம், எங்களுடைய எந்த அதிகாரமும் கிடையாது. இப்ப நாங்க சொல்றோம்னா சரி, அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். திமுக எப்படி சொல்லலாம், அதிமுக எப்படி சொல்லலாம் தான் என்னுடைய கேள்வி.
அப்போ நீண்ட காலமாக இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து நீட் வேணாம்னு சொல்றாங்க. இப்ப அதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எப்படி முன்னெடுக்கணுமோ அதை தான் சொல்லணுமே தவிர, நாங்கள் வந்தவுடன் முதல் கையெழுத்து போட்டோம்னா நீட்டே வராது தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் போய் சொன்னாங்கன்னு நம்ம கேட்கறோம்ல. இப்ப நீங்க அரசியல் கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கீங்க, பெற போறீங்க. இப்போ வரக்கூடிய தேர்தல் வரப்போகுது. இப்போ நீங்க வந்து அதுக்கு அறிவிப்பு கொடுக்க மாட்டீங்களா? நீட் விலக்கு வேணும் அப்படின்னு நீங்க எப்பயுமே சொல்ல மாட்டீங்க. அதற்காகத்தான் தலைவர் அவர்கள் ஒரு சிறப்பு ஆலோசனை ஒன்று கொடுத்திருக்கிறார்ல. அது என்ன? பொதுப்பட்டியலில் இருக்கின்ற கல்விக்கென்று ஒரு சிறப்பு பொதுப்பட்டியலை உருவாக்கி, இது இந்த இடத்துல சிறப்பு பொதுப்பட்டியலை உருவாக்கி அதில் கல்வியையும் மருத்துவத்தையும் கொண்டு வந்து அதிகாரத்தை மாநிலத்திடம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்றாருல. இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க. கல்வி வந்து பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு வரணும் அப்படின்றது யாருக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. திமுக தான் பேசுறாங்க, அதிமுக தான் பேசுறாங்க. சிறப்பு பட்டியல் அப்படின்னு ஒன்று கொண்டு வரதுக்கு இந்திய அரசியல் சட்டத்தில் இடமே இல்லை. இடம் இருக்கிறது. எப்படி சிறப்பு, அதாவது பொதுப்பட்டியலிலிருந்து சிறப்பு பொதுப்பட்டியலை உருவாக்கி அதில் கல்வியை கொண்டு வருவதற்கென்று சட்டத்தில் இடம் இருக்கு. சட்டம் திருத்தம் கொண்டு வரலாம். சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னா அதுக்கு எல்லாமே வேணும் இல்ல? அது முன்முயற்சி நம்ம எடுப்பாங்க. 50 வருஷமாங்க, 1975 1975 இருந்து 2024 குறைஞ்சது 50 வருஷம் ஆயிடுச்சுங்க. 50 வருஷமா இன்னுமாங்க நம்ம மத்திய பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வராம இருக்கிறோம். காரணம் என்ன? அப்போ ஒரே இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்றதுனால இங்க நடக்க மாட்டேங்குது. ஆனா நம்மளுடைய நீண்ட தவறா வழி நடத்துறாங்க. வந்து கொண்டு வரவே முடியாது. அதற்கு நிறைய தொலைநோக்க பார்வைகள் இருக்கு. சரியான புரிதலும் இல்லாம விஜய் பேசுறாரு. சரியான புரிதலோடு, மக்களின் புரிதலோடு, மாணவர்களின் புரிதலோடு, தமிழ்நாட்டு கலாச்சாரம் புரிதலோடு, பண்பாடு புரிதலோடு பேசியிருக்கிறாரு. சிறப்பு பட்டியலில் கல்வியை கொண்டு வாங்க, அதிகாரத்தை மாநிலத்திடம் கொண்டு கொடுங்க அப்படின்ற திருத்தம் கொண்டு வரலாங்க. சட்டத்துல இடம் இருக்குங்க. சட்ட வல்லுநர்களோடு பேசிதான் இந்த முடிவு முன்னெடுக்கப்பட்டிருக்கு. சும்மா எடுத்தோம் கவுத்தோம்லாம் மாநில பட்டியலுக்கு கிடையாது அப்படின்னா, இப்ப காங்கிரஸ் அவங்க இந்தியா கூட்டணியில மாநில பட்டியல் கொண்டு வரணும் அப்படின்னு பேசுறாங்கன்னா, மாநில பட்டியல் கொண்டு வந்துட்டா மாநிலத்துக்கான உரிமை கிடைக்கும் அப்படின்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த சிறப்பு பட்டியல் அப்படின்றப்ப அது ஏதோ ஒரு வகையில நம்ம பின்வாங்குறோமா அப்படின்னு, அதாவது மத்தியில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்கினா வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்களால கொண்டு வர மாட்டாங்க. எந்த மத்திய அரசு கொண்டு வராது, இந்தியா முழுமைக்கும் கொண்டு வரணும். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? மாநில பட்டியல் வேணும்னு மட்டும் மாநில பட்டியல் வரும் வரை, மானிய பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வருகின்ற வரை சிறப்பு பட்டியலை உருவாக்கி அதில் கல்வியை கொண்டு வந்து எங்களுக்கான உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று ஒரு தற்காலிக தீர்வை கொடுத்திருக்காரு. அதாவது சிறப்பு பொதுப்பட்டியல் என்பது வந்து நிரந்தர தீர்வு கிடையாது. நிரந்தர தீர்வு என்பது மத்தியில் இருக்கின்ற கல்வி மாநிலத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் நிரந்தர தீர்வு. அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். ஆனா தற்காலிக தீர்வு ஒன்று தேவைப்படுதுல. எல்லாரும் மாதிரி நாங்க வந்த உடனே நீட்டை ஒழிச்சிருவோம், நாங்க கையெழுத்து போட்ட உடனே நீட்டுன்ற ஒரு தேர்வு தமிழ்நாட்டில் இருக்காது அப்படின்ற பொத்தாம் பொதுவாக பொய் சொல்ல நாங்க விரும்பல. அதற்காக ஒரு சிறப்பு ஒரு அறிவுரையை, ஒரு ஆலோசனையை தலைவர் சாத்தியம் இல்லையா அப்படின்றதான் கேள்வி. சாத்தியப்படுத்தணுங்க. அது ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இது முடியுமா முடியாதான்றது வந்து நம்ம பிற்காலத்துல தான் பார்க்கணும். ஒரு நல்ல வழிமுறை இருக்குல்ல. விஜய் அவர்கள், நடிகர் விஜயா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அதை கடந்து போயிடலாம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நீங்க சொன்ன மாதிரி 50 லட்சம் தொண்டர்கள் இருக்கிறாருன்றப்ப இது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. பரிசீலிக்கலாம் இல்லையா? ஒரு அரசியல் கட்சியாக வரல, மாற்று அரசியல் கட்சியாக வருகிறோம். மாற்று சிந்தனை கொண்ட ஒரு அரசியல் கட்சியாக வருகின்ற பொழுது ஒரு மாற்று வழிமுறைகள் ஒண்ணு இருக்கு, இதை நம்ம வந்து கடைபிடிப்போம் அப்படின்னு தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுல உங்களுக்கு உடன்பாடு இருந்தா திமுகவிற்கோ அதிமுகவிற்கோ மற்ற கூட்டணி கட்சிகளுக்கோ தோழமை கட்சிகளுக்கோ ஜனநாயக சக்திகளுக்கோ இதன் மீது உங்களுக்கு ஒரு பார்வை இருந்து இந்த வழிமுறையை பயன்படுத்தலாமா, இது சரியாக இருக்கும் என்கின்ற ஒரு புரிதல் இருந்தால் எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி முன்னெடுப்போம், வென்று காட்டுவோம். நீட் என்கின்ற ஒரு தேர்வை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்பு தானே. இப்ப பாஜக எதிர்ப்பு அப்படின்றது தான் பிரதானப்படுத்துறாரா விஜய்? ஏன்னா ஒன்றிய அரசு அப்படின்னு 3 முறை பயன்படுத்தி இருக்காரு. இது என்ன ஒரு நிலைப்பாட்டில் உறுதியா இருப்பாரு? ஒன்றிய அரசு என்பது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கின்ற சொல்லாடலை தான் நம்ம பயன்படுத்துறோம். நம்ம ஒன்றிய அரசு தான் சொல்லல. அந்த ஒன்றிய அரசா மத்திய அரசான்றதே ஒரு அரசியல் நிலைப்பாடுன்றப்ப ஒன்றிய அரசு அப்படின்னு எடுக்கிறாரு அப்படின்னா பாஜக எதிர்ப்பை முன்னிலைப்படுத்துறாரான்னு கேட்கிறேன். ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருக்கிறாரு. பாஜக ஒன்றியத்தில் பாஜக இருக்கிறது. அதனால் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக தான் இருக்கு. பாஜக என்கின்ற ஒரு கட்சி ஒரு பாசிச கட்சியாக இருக்கு. நாங்க எதையுமே செய்ய மாட்டோம், நீ என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறது என்கின்ற ஒரு மமதையோடு செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அப்போ மக்கள் விரோதமான திட்டத்தை கொண்டு வராங்க. அவங்க நினைக்கும் போது சட்டத்தை திருத்துறாங்க. அவங்க நினைக்கும் போது திடீர்னு 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்றாங்க. அவங்க நினைக்கும் போது சிஏஏ குடியுரிமை சட்டத்தை கொண்டு வராங்க. மக்கள்கிட்ட எந்த ஆலோசனையும் கேட்பதில்லை, மக்களிடம் எந்த கருத்து கணிப்பையும் கேட்பதில்லை. அப்போ அதிகாரம் தன்னிடம் இருக்கிறது என்பதற்காக எல்லாவற்றையும் அதிகார மமதையோடு செயல்படுறாங்களே, அதை எதிர்க்க வேண்டிய கடமை ஜனநாயக சக்தியா எங்க தலைவர் அவர்களுக்கு இருக்கு, எங்களுக்கு இருக்கு, தோழமை கட்சிகள் இருக்கு. அந்த அடிப்படையில் நாங்க எதிர்க்கிறோம். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல போதை பத்தி பேசுறாரு, இதுல நீட்டை பத்தி பேசுறாரு. இது 2 மட்டும் தான் இங்க பிரதான பிரச்சனையா இருக்கா? மற்ற பிரச்சனைகள்லாம் விஜய் தவிர்க்கிறாரா?
பேச இல்ல, இப்ப வேணாம் நடைமுறையில இல்ல இல்ல மேடை நாகரிகம் இது இந்த மேடையில இப்ப பேச வேணாம் நடைமுறையில அப்படின்றாரா? என்ன பிரச்சனைகள் வீறு கொண்டு இருக்கிறதோ அதை பேசுகிறார். இன்னும் 2 மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மாநில மாநாடு கட்சி பதிவாகி வந்த பிறகு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எங்க கட்சியினுடைய முதல் பெரிய நிகழ்வு பாத்தீங்கன்னா மாநில மாநாடு. அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் குறித்து முழுமையாக பேசுவார். போதை புழக்கம் சமூகத்தில் அதிகமா தானே இருக்கு, கள்ளச்சாராயம் புழக்கம் அதிகமா தானே இருக்கு. கள்ளச்சாராயம் குடித்து இப்ப 65 பேர் இறந்திருக்காங்களே, இந்த 65 பேருடைய இறப்பிற்கு யார் காரணம்? குடிச்சவர்கள் காரணம் கிடையாது, அரசினுடைய அலட்சிய போக்கு. நீட் அப்படின்றது பிரதான பிரச்சனையா இருக்கு. இத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க, தாழ்த்தப்பட்டவர்ல இருந்து பட்டியலின மக்கள் இருந்து எல்லாரும் மாணவர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. இந்த கோவத்தை ஏத்துக்க முடியுதுல்ல. இந்த கோவம் ஏன் அன்னைக்கு கள்ளக்குறிச்சி பேசுறப்ப விஜய் அவர்கள் அப்படி ஸ்ட்ராங்கா பேசவே இல்லையே? திமுக இதற்கு அவ்வளவு பயமா விஜய்? எங்க அரசினுடைய அலட்சிய போக்கு என்று அந்த சொன்னாலே கண்டனம் அப்படின்றது மேடையில பதிவு செஞ்சிருக்காங்க. அரசினுடைய அலட்சிய போக்கு அப்படின்னாவே நீ மெத்தனமா இருக்க, மக்களை மக்களாவே மதிக்கல, நீ வந்து அதிகார மமதையோடு நடந்துக்கிற, அதிகார திமிரோடு நடந்துக்கிற, சர்வாதிகார போக்கோடு நடந்துக்கிற அப்படின்றது எல்லாமே அந்த அலட்சிய போக்கு என்கின்ற வார்த்தையில வந்துருங்க. இது லயலாமணியோட கருத்து தானே, விஜய் அவர்களோட கருத்து. அலட்சிய போக்கு என்றாலே அதிகார திமிர், அலட்சிய போக்கு என்றாலே சர்வதிகார போக்கு தான். 2023 கள்ளச்சாராயம் குடித்து 22 பேர் இறக்குறாங்க. இதே திமுக அரசு, இதே திரு மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க? இனி இது போன்ற கள்ளச்சாராய புழக்கம் தமிழ்நாட்டில் இருக்காது, இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்குவோம் ஒடுக்குவோம் நீங்க பேசுனீங்கல்ல. ஒரு ஆண்டு தான் ஆகுது, 12 மாசத்துக்குள்ள 65 பேர் குடிச்சு சாகுறான்னா உங்களுடைய இரும்பு கரம் துரு பிடிச்சிருச்சா இல்ல இரும்பு கரம் உடைஞ்சிருச்சா? 3 வருடத்தில் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியினுடைய ஆட்சின்னு இதே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார்ல. இப்ப தமிழ்நாடு முழுவதும் உங்க கட்சி காரி துப்புறானா இல்லையா கள்ளக்குறிச்சி விவகாரத்துல? ஏன் நடவடிக்கை எடுக்கல? எப்படி கள்ளச்சாராயம் பேசல நான் கேக்குறேன். நீங்க பேசுறது சரி, விஜய் ஏன் பேச மாட்டாரு? இப்ப நீட்டுக்கு வந்து வேணாம், இது மாநில உரிமை பறிக்குது, இது உடனடியாக தீர்வு வேணும், எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க, இவ்வளவு பேசுற விஜய் அவர்கள் ஏன் போதை பத்தியும் கள்ளக்குறிச்சியை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த மேடையில பேசல அப்படின்னு நம்மளை பாத்துக்கணும்ன்றதோட நிறுத்திட்டாரு. இல்ல அதாவது ஒரு விழிப்புணர்வோட நிறுத்திட்டாரு, தாண்டி ஒரு கண்டனம் தெரிவிக்கணும். ஆளும் திமுக அரசு செய்கின்ற மக்கள் விரோத செயலை மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நான் கண்டிச்சாவே அது கட்சி கண்டிச்ச மாதிரி தான், நான் கண்டித்தாவே அது தலைவர் அவர்கள் கண்டிப்பாக. நிறைய கட்சியில வந்து கீழே இருக்கவங்க பேசுறாங்க, மேல இருக்கவங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துன்றாங்க. எங்க கட்சியில போய் சொல்லல, இது வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்களா? லயலாமணி பேசும் கருத்து வேறு, கட்சி பேசும் கருத்து வேறுன்னு சொல்லல. மிக வன்மையா கண்டிக்கிறேங்க. கள்ளக்குறிச்சியில் இறந்த 65 கொலை என்பது அரச கொலைங்க. அது அரசு சேர்ந்து செய்த கொலைங்க. ஆட்சியும் அதிகாரமும் காவல்துறையும் வருவாய்த்துறையும் சேர்ந்து கொண்டு செய்த கொலை தாங்க அந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த 65 கொலை என்பது. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. நீட் வேணாம், நீட் எதிர்க்கணும் அப்படின்றது நீட்டுக்கான ஒரு எதிர்வினையா இல்ல திமுக நீட்டுக்காக போராடிட்டு இருக்க அந்த திமுகக்கான ஆதரவா? இல்ல, இது மக்களுக்கான ஒரு குரலுங்க. நீண்ட காலமாக மக்கள் நீட் வேண்டாம் என்கிறார்கள், மாணவர்கள் நீட் நுழைவுத் தேர்வு வேணாம் என்கிறார்கள். நான் என் மாநில பாடத்திட்டத்தின்படி நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ மத்தியில் ஒரு கேள்வித்தாழ்வை உருவாக்கி அதில் வந்து நீ பதில் எழுதுனா என்னால எப்படி எழுத முடியும்? இங்க ஏழை எளிய பாமர மக்கள், நசுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய மாணவர்களுடைய வாழ்வாதாரமே இங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளா இருக்கும்போது நீங்க வந்து நுழைவுத் தேர்வுன்ற ஒரு தேர்வை கொண்டு வந்து எப்படி எங்களால் அது சாத்தியம் இருக்கும்? பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கு, எங்களுடைய வாழ்வியல் வாழ்க்கை எப்படி இருக்கு? கல்வி என்பது அனைவருக்கும் சமமா இருக்கணுங்க. அதனாலதான் எங்க தலைவர் அவர்கள் சொல்றாங்க, சம வாய்ப்பு சம உரிமை, அனைவருக்கும் சமம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற ஒரு தாரக மந்திரத்தை முன்வைத்து தளபதி அவர்கள் ஏன் பேசுறாங்க? அப்ப எல்லாருக்கும் சம வாய்ப்பு இருக்கணும்ல, சம உரிமை இருக்குல்ல. ஒருத்தர் இவ்வளவு தூரம் மேல இருக்கிறாங்க, நாங்க பின்னாடி கிடக்குறோம், எங்க 2 பேருக்கும் சரியான ஒரு போட்டியாக எப்படி உங்களுக்கு தேர்வு, அது எப்படி நடைமுறை சாத்தியம்? அது இப்ப திமுகவோட போராட்டங்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக விஜய் பேசியிருக்காங்க. மக்களுடைய போராட்டங்க. நீங்க திமுகவோடு எங்களை ஒப்பிடாதீங்க. நாங்க திமுகவுக்கு நேர் எதிராக அரசியல் செய்ய வந்தவங்க. நாங்க திமுக அதிமுக போன்ற கட்சிக்கு மாற்றாக ஒரு பிரதான சக்தியாக எங்க தலைவர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த இதுவரையும் ஆண்ட கட்சிகள் நமக்கு வேண்டாம், புது ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் அப்படின்ற ஒரு உணர்வோடு நம்ம வந்திருக்கிறோம். பட் ஆனா விஜயோட இப்ப பேச்சு எல்லாமே பாக்குறப்ப இங்க ஆல்ரெடி திமுக ஆகட்டும், அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ இது மாதிரி கட்சிகள் பேசின அதே டோன் தானே விஜய் பேசுறாரு. மாநில உரிமைகள் இருந்து எல்லாமே அதுதான் இல்ல அதுதாங்க தலைவர் சொல்றோம். இது வந்து மண்ணுக்கான அரசியலுங்க. இப்ப சமூக நீதி என்பது தமிழ்நாட்டு மண்ணிற்கானது, சமத்துவம் என்பது தமிழ்நாட்டின் மண்ணிற்கானது, சமூக நீதி பார்வை என்பது தமிழ்நாட்டின் மண்ணுக்கானது, சமத்துவம் என்பது எல்லாமே தமிழ்நாட்டு மண்ணுக்கான அரசியலை தான் நாங்க பேசுறோமே தவிர திமுக அரசியலையோ அதிமுக அரசியலோ நாங்க பேசல. திமுகவும் அதிமுகவும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்காங்க. திமுகவும் அதிமுகவும் மக்களுடைய வரி பணத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. திமுக குடும்பாட்சி நடத்தி கொண்டிருக்கு, திமுக சர்வாதிகார ஆட்சி நடந்து கொண்டிருக்கு, திமுக சாதி பார்த்து பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. சாதியின் அடிப்படையில் உயர்ந்த சாதி என்றால் அவர்கள் அந்த பார்வை வேற, மிகவும் தாழ்ந்த சாதியாக இருந்தால் அவர்களை எப்படி கையாளுற விதம்
மிகவும் ஒரு கீழ்த்தரமா இருக்குல்ல. இப்ப வேங்க வயலில் மலத்தை கொட்டி 2 ஆண்டுகள் ஆக போகுது. என்ன நடவடிக்கை நீங்க முன்னெடுத்தீங்க? என்ன விசாரணை முன்னெடுத்திருக்கீங்க? சமூக நீதி களத்தில் போராடி கொண்டிருக்கின்ற ஐயா பாப்பா மோகன் அவர்கள் சொல்றாங்க, சிபிசிஐடி விசாரணை முறையாக நடைபெறல, சரியா விசாரிக்காம இருக்கிறாங்க, சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று அவங்க சொல்றாங்கன்னா, இந்த அரசினுடைய லட்சண போக்கு என்ன? நீங்க மக்களுக்கான அரசா இருக்கிறீங்களா? வெற்று வார்த்தைகள் தாங்க. சமூக நீதி இருக்கு, சமத்துவம் இருக்கு, ஜனநாயகம் இருக்கு. அண்மையில கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் என்னங்க சொன்னாரு? சாதி ரீதியாக என்ன புறக்கணிக்கிறார்கள், எந்த அரசு நிகழ்வுகளிலும் என்ன அழைப்பதில்லை, நான் மிகவும் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் என்ற முறையில் என்னை எல்லா இடங்களிலும் புறக்கணிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அவங்க வார்த்தைகள்ல மட்டும்தான் சமூக நீதி இருக்கு, ஆனால் நடைமுறையில் அவங்ககிட்ட சமூக நீதி இல்லை, நடத்தையில சமூக நீதி இல்லைன்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த திமுக கட்சியை காரி துப்பினாரா இல்லையா? நம்ம பார்த்தோமா இல்லையா? இந்த அரசு அப்படிதாங்க இருக்கு, என்னுடைய லட்சணம் அப்படிதாங்க இருக்கு. இதுக்கெல்லாம் மாற்று விஜய் அவர்களா? மாற்று என்பது தமிழக வெற்றி கழகம், எங்கள் தளபதி அவர்கள். இப்ப விஜய் அவர்களுடைய அந்த பேச்சை தொடர்ந்து இப்போ விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து சீமான் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து பேசுறதாகட்டும், கூட்டணிங்கன்னா அதை தம்பி தான் முடிவு பண்ணணும் அப்படின்றதும், மாநாட்டில் கலந்துக்குவீங்களா அப்படின்னா நேரம் வரப்ப சொல்றேன் அப்படின்றது எல்லாமே கூட்டணிக்கான சமிக்கைகள் அப்படின்னு பேசப்படுது. உண்மையுமே அப்படி ஏதோ எண்ணம் இருக்கா விஜய்க்கு? கூட்டணிலாம் கிடையாதுங்க. அதாவது தமிழ்நாடு அரசியல் என்பது ஒரு பண்பு கொண்ட ஒரு அரசியல் களம், ஒரு பக்குவம் கொண்ட ஒரு அரசியல் களம், ஒரு கலாச்சாரம் கொண்ட ஒரு அரசியல் களம். இங்க வாழ்த்துக்கள் சொல்வது என்பது ஒரு நாகரிகம், ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம். அந்த அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் நீண்ட காலமாக இந்த தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடி கொண்டிருக்காங்க. சீமான் அவர்களோட ஒரு 8% வாக்கு வங்கிகளை பெற்று ஒரு மாநில கட்சிக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறாங்க. 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக போராடியது மட்டுமல்லாமல் பிசி மக்களுக்காகவும் எம்பிசி மக்களுக்காகவும் போராடி அவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அவங்க ஒரு மாநில கட்சிக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறுகின்ற பொழுது தாய் உள்ளத்தோடு தம்பி என்கின்ற உணர்வோடு 2 அண்ணன்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்படின்னு எடுத்துக்க கூடாதா? இது பண்பு, இது வாழ்த்துக்கள். விடுதலை சிறுத்தை யாரு கூட்டணியில இருக்கு? திமுகவினுடைய. இந்த நிமிடம் வரை திமுக என்கின்ற கட்சி விடுதலை சிறுத்தை மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டது, அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்களா? அவங்க அங்கீகாரம் கிடைச்ச திமுக கூட்டணியில் இருந்தனாலதான் இல்ல வாழ்த்துக்கள் சொன்னாங்களான்னு கேட்கிறேன். சொல்லல. அப்போ அவங்களுக்கு இந்த விசிக போன்ற கட்சிகள் வளரக்கூடாது, அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும். அந்த நிலையை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் அவர்கள் நேச சக்திகளாக, தோழமை சக்திகளாக நாங்க எல்லாரையும் அரவணைக்கிறோம். அவங்க சின்னத்துல 2 தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா அதுக்கு திமுகவும் ஒரு காரணம் தானே. நீங்க அதுக்காக விடுதலை சிறுத்தையை குறைத்து மதிப்பிடாதீங்க. அவங்க உதயசூரியன் சின்னத்தில் இருக்கல, அவங்களுக்கு பானை சின்னத்தில் போராடி அந்த சின்னத்தை பெற்று மக்களை சந்தித்து வாக்குகளை கூட்டணி எவ்வளவு முக்கியம் அப்படின்னு திமுக பேசுறத விட திருமாவர்கள் தொடர்ந்து எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. பாஜக உள்ள வந்துடக்கூடாது, இன்டாக்டா இருக்கணும் நம்ம அப்படின்றத நாங்களும் அதை தான் சொல்றோம். பாசிசம் உள்ள வந்துவிடக்கூடாது, மதவாதம் உள்ள வந்துவிடக்கூடாது, சாதியவாதம் உள்ள வந்துவிடக்கூடாது, பிரிவினைவாதம் உள்ள வந்துவிடக்கூடாது. தமிழ்நாட்டு மண்ணிற்கென்று ஒரு கலாச்சாரம், பண்பாடு இருக்கிறது, அது காப்பாற்றப்பட வேண்டும். சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க வேண்டும், சமூக ஜனநாயகம் உருவாக வேண்டும், அரசியல் ஜனநாயகம் உருவாக வேண்டும். ஜனநாயகத்துல 2 வகை இருக்குங்க. சமூக ஜனநாயகம் ஒண்ணு, அரசியல் ஜனநாயகம் ஒண்ணு. சமூக ஜனநாயகம் உருவானா மட்டும்தான் அரசியல் ஜனநாயகம் உருவும். இங்க ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு வேட்பாளரே பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற முடியாத ஒரு சூழலா இருக்கு. ஒரு பொது தொகுதியை கொடுக்க முடியாத மனநிலையில் தான் ஆட்சியாளர்களும் இருக்கிறாங்க, அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் இருக்காங்க. அப்போ அரசியல் ஜனநாயகத்தையும் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு, சமூக ஜனநாயகத்தையும் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த தேவையை சரி செய்வதற்காகத்தான் ஒரு மாற்று சக்தியாக தலைவர் அவர்கள் வராங்க. ஜனநாயகம் என்பது, சமத்துவம் என்பது நீ நானும் சமம் என்று சொல்வதில் கிடையாது. அவனுக்கு சம வாய்ப்பு நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கு சம உரிமை கொடுப்பதுதான் சமத்துவம். பெரும்பான்மையின் பக்கம் நிற்பது சமத்துவம் கிடையாது, சிறுபான்மையின் பக்கம் நின்று அதை பெரும்பான்மையா மாத்துறதுலாங்க சமத்துவம் இருக்கு. அந்த அரசியலை உள்வாங்கி கொண்டுதான் தளபதி அவர்கள் ஒரு சமத்துவ அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று அரசியல் களத்தை நோக்கி வராருங்க. ஜனநாயக சக்திகள் தெரிவிக்கிறீங்க, சமூக நீதி பத்தி பேசுறீங்க, ஜாதி ஒழிப்புன்றது முக்கியம் அப்படின்றீங்க, பாசிச பாஜக உள்ள வரக்கூடாது அப்படின்னு இத்தனை இதை சொல்றீங்க இல்லையா? இது எல்லாத்துக்கும் என்ன கேரண்டி? விஜய் அவர்கள் உங்ககிட்ட சொன்ன மாதிரியா இருக்கு இதெல்லாம்? ஏங்க இப்படி ஆரம்பத்தில் இப்படி தானே நீங்கள் சொன்னீங்க, தலைவர் அவர்கள் எதுவுமே பேச மாட்டேன்றாங்க, மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க நீங்கள் சொன்னீங்க. கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ பெரிய அரச படுகொலைகள் நடக்கின்ற பொழுது முதல் நபராக சென்று பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்னாங்க. நீட்டினால் இதுவரையும் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. இப்போ நீட் நுழைவுத் தேர்வு என்பது ஒரு மோசமானது, அது கூடாது என்று தலைவர் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. அனிதா வீட்டுக்கு போய்
ஆறுதல் படுத்துனாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று இருக்கிறாங்க. ஈழத்தமிழர் பிரச்சனை வருகின்ற பொழுது ஈழத்தமிழர் மக்களுக்கு துணை நின்று இலங்கையில் நடப்பது மிகப்பெரிய ஒரு போர் குற்றம் என்று பேசியிருக்கிறாங்க. மீனவர்கள் தாக்கப்படுகின்ற பொழுது இதே சம்பவம் தொடர்ந்து நீடித்தால் உலக வரைபடத்தில் இலங்கை என்கின்ற ஒரு நாடை இல்லாமல் செய்திடும் என்று மீனவர்களின் பக்கம் நின்று பேசியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு மீட்கப்பட வேண்டும், ஜல்லிக்கட்டு என்பது எங்களுடைய உரிமை என்று ஒட்டுமொத்த மக்களும் மெரினாவில் திரண்டு 10 லட்சம் பேர் போராடிய போது எங்கள் தலைவர் அவர்கள் பீட்டாவின் பக்கம் நிற்கவில்லை. அந்த 10 லட்சம் மக்களின் பக்கம் நின்று நான் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கிறேன் என்று சொல்றாரு. ஸ்டெர்லைட்டுக்காக போராடிய போது அது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு 13 பேர் துடிக்க சுடப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. நாங்கள் ஸ்டெர்லைட் நிறுவனத்தின் பக்கம் நிற்கல, பாதிக்கப்பட்ட இறந்த அந்த 13 பேர் குடும்பத்தின் பக்கம் நின்று அவர்களை நேரடியாக சந்தித்து அவங்க குடும்பத்தை ஆறுதல் படுத்தியது எங்க தளபதி அவர்கள் தான். அப்போ அவருடைய ஒவ்வொரு செயல்பாடு என்பது பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் தான் நிற்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பது தான் ஜனநாயகம், பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பது தான் சமத்துவம், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுவதுதான் உண்மையான சமத்துவம். அந்த அடிப்படையில் எங்க தலைவர் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுமே பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கின்றதே உங்களுக்கு தெரியலையா? அவர் ஒரு சமூக நீதி அரசியலை, ஒரு சமத்துவ அரசியலை, ஒரு ஜனநாயக அரசியலை முன்னெடுக்க போறாருன்னு. அதற்காகத்தான் அந்த முதல் கட்ட பரிசளிப்பு மேடையில் அவர் என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னாரு. தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் இல்லைன்னு சொல்லல. அதுல எவ்வளவு மிக மிக இன்டலெக்சுவலான வார்த்தைகள். அது நல்ல தலைவர்கள் வேணும். ஒரு 4 தலைவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 40 தலைவர்கள் வந்தா தமிழ்நாட்டுக்கு தானங்க நல்லது, தமிழ்நாடு தானங்க பாதுகாக்கப்படும், தமிழ்நாடு தானங்க ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகும். அப்ப நல்ல தலைவர்கள்னா ஐயா அண்ணாவை போன்று ஒரு நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் என்று நினைக்கிறாரு. ஐயா காமராஜர் அவர்களை போன்று ஒரு நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறாரு. ஐயா கலைஞர் அவர்களை போன்று சமூக நீதிக்காக போராடிய ஐயா கலைஞர் அவர்களை போன்று ஒரு நல்ல தலைவர் வர வேண்டும் என்று நினைக்கிறாரு. மக்களுக்காக வாழ்ந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களை போன்று ஒரு நல்ல தலைவர் வர வேண்டும் என்று நினைக்கிறாரு. நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா நல்லக்கண்ணு அவர்களை போன்று ஒரு நல்ல தலைவர்கள் வேண்டும் என்று சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் படித்த தலைவர்கள் ஆரம்பத்துல இருந்தே அதுதான். இது எல்லாமே உங்களோட நிலைப்பாடு ஒண்ணு, விஜயோட நிலைப்பாடு, 2 பேரோட நிலைப்பாடு ஒண்ணுதான் அப்படின்றத எனக்கு கிளாரிட்டியா கொடுங்க நான் கேக்குறேன். அதான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட எல்லாமே ஒரு அரசியல் களத்துல நின்னு இவங்க எல்லாம் நல்ல தலைவர்கள், இவங்கள மாதிரியான தலைவர்கள் இன்னும் வருவாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் மேடையில சொல்லுவாரான்னு கேக்குறேன். அதான் அவர் சொல்றாரு, நல்ல தலைவர்கள் தேவைன்னு தானே சொல்லியிருக்காரு. நல்ல தலைவர்கள் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாரும் மோசமான தலைவர்கள் நம்ம சொல்லல, நல்ல தலைவர்கள் வேணும்னு தான் சொல்றோம். படித்த தலைவர்கள் வேணும். படித்த தலைவர்கள்னா அண்ணன் திருமாவர்களை போன்று படித்த தலைவர்கள் சமூகத்துக்குன்னு ஒரு 4 பேர் வேணும். அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை போன்று படித்த தலைவர்கள் ஒரு 4 பேர் தமிழ்நாட்டுக்கு வேணும். அண்ணன் சீமான் அவர்களை போன்று போர்க்குணம் கொன்ற தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேணும் தான் நம்ம சொல்றோம். ஐயா சகாயம் அவர்களை போன்று நல்ல ஒரு ஆட்சியாளர்கள் நம்ம தமிழ் சமூகத்துக்கு தேவை. நீங்க எல்லாம் வாங்க, சேர்ந்து பண்ணுவோம், தமிழ்நாட்டை ஒரு தலை சிறந்த ஒரு மாநிலமாக கொண்டு போய் சேர்ப்போம் தானே சொல்றோம். கூட்டணி கலைக்கிற மாதிரி அழைக்கிறீங்க. கூட்டணிக்காக அழைக்கவில்லை, மக்களை பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டை ஒரு பாதுகாப்பு அரணாக நின்று பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஆல்ரெடி இங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க திராவிட கட்சிகள், திமுக பாதுகாத்துட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, உங்க மைக்கை எடுத்துட்டு போட்டு பக்கத்துல ஒரு டீ கடையில் நின்று நீங்க மக்கள்கிட்ட பைட் கேட்டீங்கன்னா இந்த திமுகவினுடைய லட்சணத்தை மக்கள் காரி காரி துப்புவார்கள். அந்த அளவுக்கான லட்சணங்கள் இருக்கிறது. பரந்தூர்ல 1.5 வருஷமா போராட்டம் நடந்துட்டு இருக்கு. விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சியில 65 உயிர்களை இழந்து மக்கள் கதறி கொண்டிருக்காங்க. இப்ப 40க்கு திமுகவுக்கு மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேற, சட்டமன்ற தேர்தல் என்பது வேற. மக்கள் ஓட்டு போட்டாங்க தான். எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க? 6 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. 6 கோடி வாக்காளர்கள் எத்தனை கோடி வாக்காளர்கள் ஓட்டு போட வந்தாங்க? 4 கோடி வாக்காளர்கள் தான் ஓட்டு போட வந்தாங்க. மீதி 2 கோடி வாக்காளர்கள் ஏன் ஓட்டு போட வரலன்னு நீங்க யோசித்தீங்களா? கடந்த முறை விட திமுகவுக்கு இந்த முறை வாக்கு வங்கி ஏன் சரிந்தது என்று நீங்க யோசித்தீங்களா? அப்போ ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஒரு லீடர் தமிழ்நாட்டில் அவங்களை எதிர்ப்பதற்கு இல்லை. அப்போ நாங்க வெறும் கரிஸ்மேட்டிக் லீடரா மட்டும் வரல, கவர்ச்சிகரமான தலைவராக மட்டும் எங்கள் தலைவர் வரல, கவர்ச்சிகரமாகவும் வராரு, கருத்தியல் தெளிவு கொண்ட தலைவராகவும் வராரு, கொள்கை சித்தாந்தத்தோடு வராரு. அதனாலதான் தலைவர் என்ன சொல்றாங்க, தலைவர்கள் உருவாக வேண்டும் என்றால் தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த குடும்பங்களில் இருந்து நல்ல நல்ல தலைவர்கள் உருவாகி வர வேண்டும் என்று நினைக்கிறாரு. ஆனா இங்க இருக்கின்ற அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னா ஒரே குடும்பத்துல எல்லா தலைவரும் இருக்கிறாங்க. அப்ப இதுதான் நம்ம பாசிசம் சொல்றோம், இதைதான் நம்ம சர்வதிகாரம் சொல்றோம், இதுதான் அடக்குமுறைன்னு சொல்றோம். இறுதியா ஒரு கேள்வி, இப்ப மாநாடு ஆகஸ்ட்ல நடக்க போகுதா சொல்றீங்க, என்ன எதிர்பார்க்கலாம் அந்த மாநாட்டுல விஜய் கிட்ட இருந்து? மாநாடு நடப்பது உறுதி. மாநாட்டிற்கான இடங்கள் பார்க்கப்படுது. மாநாட்டிற்கான தேதிகள் குறித்தும் இடம் குறித்தும் இன்னும் ஓரிரு வாரத்தில்
தலைவர் அவர்களே அறிவிப்பாங்க. அந்த மாநாடு என்பது மாநில உரிமை சார்ந்த மாநாடு. இந்த தமிழ்நாட்டு மாநிலத்துக்கென்று ஒரு வாழ்வியல் இருக்கிறது, ஒரு பண்பாடு இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கென்று ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. அந்த சித்தாந்தத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு சித்தாந்த மாநாடாக அது இருக்கும். ஒரு கொள்கை முழக்க ஒரு மாநாடாக இருக்கும். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு மக்களுக்கு எது போன்ற செயல் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும், கல்வி முறையில் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், சுகாதாரத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், எதெல்லாம் மக்களுக்கு எதை அடிப்படை தேவையான உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இது இன்றியமையாத ஒரு தேவை, இதையெல்லாம் அனைத்து மக்களுக்கும் எப்படி போய் சேர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாடு அந்த மாநாட்டில் இருக்கும். அந்த மாநாடு என்பது மிகப்பெரிய உலக அளவில் பேசக்கூடிய ஒரு பேசும் பொருளான ஒரு மாநாடாக இருக்கும். மாநாடு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா ஒரு பிரச்சார கருத்துல பேசுற மாதிரி பேசுறீங்க. இப்பயே அவ்வளோ ஹரியா எலெக்ஷனுக்கு தயாராயிட்டீங்களா என்ன? இல்ல அதாவது ஒரு அரசியல் கட்சி நம்ம ஆரம்பித்து வரோம் அப்படின்னாவே வெற்றி பெற்று கோட்டையில் அமர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம வரோம். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்ற மாதிரி தான் அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது. தலைவர் அவர்களும் அதே தான் 3 பக்க அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு ஆண்டுகளாக சாதாரண தன்னார்வ அமைப்பாக இருந்து கொண்டு மக்களுக்கு பல நன்மைகளை நான் செய்திருக்கிறேன், அவையெல்லாம் உங்களுக்கு தெரியும். சமூக சீர்திருத்தத்தையும் பொருளாதார சீர்திருத்தத்தையும் அரசியல் சீர்திருத்தத்தையும் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதற்கு வெறும் தன்னார்வ அமைப்பாக இருந்து கொண்டு என்னால் எதுவும் செய்ய முடியாது. அதற்கு ஆட்சியும் அதிகாரமும் தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் தமிழ் மக்களாகிய உங்களின் நல்ல அன்போடு தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கி அரசியலுக்கு வர அப்படின்னு சொல்றாங்க. வேற ஏதோ கட்சிகள் எதிர்பார்க்கலாமா? தமிழக வெற்றி கழகத்தோட மேடை பகிரக்கூடிய கட்சிகள் வேற ஏதோ கட்சிகள் எதிர்பார்க்கலாம்? இல்ல, இது எங்க கட்சிக்கான மாநாடு இல்ல, தமிழக வெற்றி கழகத்துக்கான ஒரு மாநாடு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், எங்கள் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வேண்டும், எங்க கட்சியை சார்ந்தவங்க அமைச்சரவையில போய் உட்காரணும், எங்க கட்சியை சார்ந்தவங்க நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும், எங்க கட்சியை சார்ந்தவங்க சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். நாங்க போராடிட்டு இருக்கோம், உழைத்து கொண்டு இருக்கிறோம், உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால எங்க கட்சி ஆட்சிக்கு வரணும், எங்க தலைவர் முதலமைச்சராகணும். அந்த அடிப்படையில் தான் இந்த மாநாடு இருக்கும். ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அந்த பேச்சு, நீட்டை பற்றின அந்த ஒரு தெளிவான பேச்சு அப்படின்றது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதும் பேசுனீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.